ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். அடுக்குமல்லி செடிங்க. இது 20 லிட்டர் கேனில் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே பாருங்கள் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நியூ பிரான்ச்சஸ் அதிகமாக வராது. ஸோ இதில் இப்போ நிறைய நியூ பிரான்ச்சஸ் வர்றதுக்கும் அதுக்கப்புறம் புதிய தளிர்கள் நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கான ஒரு டிப்பு தாங்க. இப்போ இது பூத்து முடிச்சிருச்சு. நான் ஒரு 10 டேஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணேன். இதுலேருந்து எந்த நியூ பிரான்ச்சஸும் வரல. இப்போ அதனால் என்ன பண்ணேன், இந்த ஃபுல்லாக இந்த இலையை எல்லாமே உருவிட்டாங்க. உருவி இதிலையே நம்ம மண்ணுக்கே போட்டுடலாம். அது சத்தாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் உருவின்றதுக்கு அப்புறம் ஒரு 25 டேஸ் எடுத்துக்கிச்சிங்க திரும்பி. இப்போ பாருங்கள், இதில் என்ன புதிய தளிர்கள் நியூ பிரான்ச்சஸ் நிறையா வந்திருக்கு பாருங்கள். அதிலிருந்து மொட்டு வச்சு பூக்கள் பூத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் நம்ம இந்த மாதிரி இலையை பூத்து முடித்ததுக்கப்புறம் இலையை உருவி விட்டுட்டோம்னா ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வரும். அந்த அடித்தண்டும் நல்லா தடிமனாக கிடைக்குங்க. நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம்.